தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعاشروهن بالمعروف. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أكمل المؤمنين إيمانا ألطفهم بأهله. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இங்கே KMA நடத்தும் மிகச்சிறப்பான நமது மதரசாவின் பட்டமளிப்பு விழா, இதன் அற்புதமான நிகழ்வின் தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் ஜப்பார் ஹதரத் பெருந்தகை அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே உரையாற்ற அமைந்திருக்கிற உலமா பெருமக்கள், எனக்கு பின்னர் இங்கே அற்புதமான நல்லதொரு உரையாற்ற அமைந்திருக்கிற எங்களுடைய அன்பில் நிறைந்த அருமை சகோதரர் மௌலானா அப்துல் அசீஸ் ஹதரத் தாமத் பரக்காத்துகும் அவர்கள் உட்பட மேடையிலே அமைந்திருக்கிற உலமாக்கள், ஓமலூர் பாரம்பரிய சங்கை மிக்க காதி சாப் அவர்கள் உட்பட எல்லோருக்கும், கீழையும் மேலையும் அமைந்திருக்கிற உலமாக்களும் ஜமாத்தார்கள், தாய்மார்கள் எல்லோருக்கும் துவா செய்தவனாக. சங்கை மிக்கவர்களே, குடும்ப வாழ்க்கையும் அதில் அழகிய இணக்கமும் என்று ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில்
அழகிய முன்மாதிரியாக அல்லாஹ் ஆக்கினான். வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் முன்மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை. ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் அழகிய குடும்பத்திற்கும் அன்னலாரை முன்மாதிரி. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில்தான் இந்த சமூகத்திற்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்கிறான். இல்லற வாழ்க்கையை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் வேறு யாரையும் முன்மாதிரியாக எடுப்பதற்கான வாழ்க்கை யாரிடத்திலும் பார்க்க முடியவில்லை. அரசியலில் வெற்றி பெற்ற பல பேர் குடும்பத்தில் தோற்று போனார்கள். ஆன்மீகத்தில் ஜெயித்த பல பேரும் குடும்பத்தில் தோற்றார்கள். வரலாறின் பல்லாயிரம் பக்கங்கள் இதை உணர்த்தும். உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டும் என்கிறார்கள். இங்கே நல்லவர் என்ற பெயரை பெறுபவர்களே சமூகத்தில் நல்லவர்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை, அல்லாஹுவின் பார்வையிலும் அவர்களே நல்லவர்கள். குடும்பத்தில் நல்ல பெயர். வான ஹைருக்கும் லியாஹிலி. எனக்குள்ள நன்மை தன்மை உங்களுக்கு தெரியும். உலகமெல்லாம் ரசூல் போற்றப்படுகிறார்கள், மதங்களை கடந்து பாராட்டப்படுகிறார்கள் உத்தம நபிகள். என் குடும்பத்திலும் நான் ஒரு நல்ல கணவர். ஹதீஸுக்கு பெருமக்கள் விளக்குரையாளர்கள் விளக்கம் தரும்போது வான ஹைருக்கும் லியாஹிலி என்று ரசூல் சொல்ல வேண்டுமா? என் மனைவியர்களுக்கு நான் சிறந்த கணவன் என்று சொல்ல வேண்டுமா? அவர்கள் எல்லா இடத்திலும் ஹைரான வாழ்க்கை அமைத்தவர்கள் இல்லையா? அவர்கள் சிறந்தவர்கள் என்று அன்றும் இன்றும் உலகம் சாட்சி சொல்கிறது. என் பெருமான் உலகிற்கு உணர்த்தினார்கள், நான் சிறப்புக்குரிய மனிதனாக உலகில் வாழ்ந்தாலும் வீட்டில் அந்த பெயர் இருக்கிறது என்பதை உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்று உணர்த்துகிறேன் என்று ரசூல் உணர்த்துகிறார்கள் என விரிவுரையாளர்கள். ஏன்? என் குடும்பத்தில் கேளுங்கள் என்றார்கள். நான் ஒரு நல்ல கணவனாக வாழ்ந்திருக்கிறேன் என்றார்கள். இன்னைக்கெல்லாம் அந்த தகுதி பல பேருக்கு இல்லை. அந்த தகுதி அல்லாஹ்வோடு தொடர்புடைய பல பேர்களுக்கும், இன்னும் மார்க்கப்பட்டுள்ள பல பேர்களுக்கும், என் மனைவியர்களிடத்தில் நான் ஒரு நல்ல கணவன் என்று சொல்லும் தகுதியை இன்னும் பெறவில்லை. சமூகத்தில் நல்ல முகவரியை பெற்றிருக்கிற பல பேர் தங்கள் வீட்டில் அதை பெறவில்லை. அடுத்தவர்களுக்கு முன்னால் அழகான கண்ணியத்தோடு வாழ்கிற பல பேர் வீட்டில் அந்த கண்ணியத்தில் பெறவில்லை, அவர்கள் பங்கெடுக்கவில்லை. அது அழகிய வாழ்க்கையாக இருக்க முடியாது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படுகிற உறவுகள் அது சரியாகுவதால், அழகாகுவதால் அடுத்த தலைமுறைகளும் அழகாகிறார்கள். இமாம் ஷாஃபி ஒன்றை குறிப்பிடுவார், உங்களுக்கிடையே விவகாரங்களும் சண்டைகளும் இருந்தால் உங்கள் பிள்ளைகளின் அறிவு வளர்ச்சியிலும் பலகீனம் ஏற்படும், அவர்களின் சந்தோஷங்களும் பாதிக்கப்படும். இங்கே அன்பு மணாளர் இருக்கிறார் நூரானி, அவர்களுக்கும் இது பொருத்தமான செய்தி. அவர்கள் முன்னோடியாக இருக்க வேண்டியவர்கள். அதனாலே அவர்களுக்கு இதை நான் பாடமாக்கவில்லை, அவர்களை வைத்து எல்லோருக்கும் ஒரு அழகிய சிந்தனை. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, குடும்பத்தில் விவகாரங்களும் சண்டைகளும் நடந்தால் அந்த குடும்பத்தில் பரக்கத்து இருக்காதும்பாங்க. சண்டை நடக்கிற குடும்பத்தில் பரக்கத்து இருக்காது. இங்கே இஸ்லாஹ் தேவைப்படுகிறது. ஒருவர் இன்னொருவரோடு இணக்கமாக வாழ்கிற கட்டம் ஏற்பட வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு எப்போதும் நலவை நாட வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் 5 அம்சங்களை பேணணும். நேரத்தை வைத்து முடித்துக் கொள்வேன், 5ஐயும் சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லை. காரணம், எனக்குரிய நேரத்தை நான் முடிக்க வேண்டும். குடும்ப அம்சங்களில் 5 முக்கியம். அதில் மகத்தான ஒன்று, என்னை காட்டிலும் என் மனைவியை நான் தேர்வு செய்ய வேண்டும். என் விருப்பத்தை தாண்டி அவர்களின் விருப்பத்திற்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். என் மனைவி அவர்களின் விருப்பத்தை காட்டிலும் என் விருப்பத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். அவர்கள் தன்னை விட என்னை தேர்ந்தெடுக்க வேண்டும். இங்க அருமையான தகவல் ரசூலின் வாழ்க்கை. இந்த 5ம் நபி வாழ்ந்த வாழ்க்கை. அவங்க தான் இந்த வாழ்க்கையின் வெற்றியாளர். நான் எல்லா இடத்திலும் சொன்னதுண்டு, குடும்பத்தில் நம்ம தோத்து போகிறது தான் என் சுன்னத்து நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஆண்களுக்கு சொன்ன செய்தி. உங்க மனைவிக்கும் உங்களுக்குள்ள விவகாரத்தில் அவங்க ஜெயிக்கணும், நீங்க தோத்து போயிடணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீனை சொல்றது கூட நம்ம தயார் இல்லை.
அது எப்படி அவ்வளவு சீக்கிரமா பெண்கள்கிட்ட தோத்து போறது? இன்னி உஹிப்பு அன் அகூன மக்லூபன் கரீமா. என் மனைவியர்களுக்கும் எனக்கும் உள்ள விவகாரங்களில் என் மனைவி ஜெயிக்கணும், நான் தோத்து போகணும், நான் பிரியப்படுகிறேன் என்று மாத்திரம் சொல்லவில்லை. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே தோல்வி என்றால் அவமானம். நாம் படித்திருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம். எங்கேயுமே தோற்க கூடாது, ஜெயிக்கணும். ஆனா குடும்ப வாழ்க்கையில் இந்த தோல்வி சங்கையானது என்றார்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. மனைவிக்கு முன்னால் நீ விட்டுக்கொடு, உன் மனைவியை தேர்வு செய்து வாழ்ந்து பார், அங்கே நீ ஜெயிக்கிறாய். அந்த தோல்வி உனக்கு சங்கையும் கண்ணியமும். இல்லறத்தில் தோற்பதும் குடும்பத்தில் தோற்பதும் அது மிக அழகான எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி. இமாம் கஸ்ஸாலி ஆன்மீக பேரரசர். அவங்க படித்து கொடுக்காத பாடத்தை இந்த உம்மத்தில் வேறு யாரும் படித்து கொடுக்க முடியாது. குடும்ப வாழ்க்கையில் பெருமானாரின் அந்த அழகிய முன்மாதிரி தான் நமது எதிர்காலம் என்றார் இமாம் கஸ்ஸாலி. சங்கை மிக்கவர்களே, நான் இங்கே இருக்கிற எல்லோருக்குமாக ஞாபகப்படுத்துகிறேன், குடும்பம் என்பதில் இணக்கமான வாழ்க்கை இருக்கணும். பெண்களை பொறுத்தவரையில் கணவனின் எல்லா சூழலுக்கும் ஒத்து போய் பழகணும். கணவனுடைய இன்பத்திலும் பங்கெடுக்கணும், துன்பத்திலும் பங்கெடுக்கணும். இன்னைக்கெல்லாம் ஒரு சூழ்நிலை அப்படியே மாறி போகுது. கொஞ்சம் நம்ம செழிப்பா இருக்கணும், வசதியா இருக்கணும், வாய்ப்பா இருக்கணும். கொஞ்சம் நம்ம பலகீனப்பட்டு போனால், வாழ்க்கையில கொஞ்சம் நம்ம கீழே இறங்கிவிட்டால் குடும்பத்தின் அனுசரணை குறைகிறது. நிறைய வீடுகள்ல பெண்கள் கணவனிடத்தில் எதிர்பார்ப்பது கிடைக்கலன்னு சொன்னா கணவனை விட்டு வெளியில போகிற எதிர்பார்ப்பு ஏற்படுகிறது. அது இன்றைக்கு சமூகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு நவீன உலகம், ரொம்ப எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு பெண்களும் வருகிறார்கள். நான் சொல்வேன், 100க்கு 100 அவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும். அதே சமயம் ஷரியத்தின் நிழலில் நின்று உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தில் நின்று பூர்த்தி செய்யணும். மனைவி எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறது கடமை, அவசியம், சுன்னத்து. எப்படி? அது ரசூலின் சுன்னத்தில் நின்று பூர்த்தி செய்யணும். நம்ம காதிம் ஒருத்தர் இருந்தார், ஒரு மதரசால பள்ளிக்கூடத்தில் படிச்சு, காலேஜில் படிச்சு, நம்முடைய ஹிதுமத்தில் இருந்தார். நிக்கா நம்ம தான் போய் நடத்தணும். அழகான தாடிலாம் வச்சிருந்தார். கல்யாணம் முடிச்சு 2-3 நாள் கழிச்சு பள்ளிவாசலுக்கு ஆளை வரக்கான இல்லை. முதல் நாள் வந்தார், 2வது நாள் வந்தார். கல்யாணம் முடிச்சு அடுத்த நாள் சுபுகே வந்துட்டார். 2 நாள் ஆச்சு, 3வது நாள் காணல. எனக்கு ஒரு கவலை, என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா ஆளே மஸ்ஜிதுக்கு வரல. கேட்டு விட்டேன், இல்ல நான் சந்திப்பேன் ஹசரத்துன்னு சொல்றார். அப்புறம் விசாரிச்சு பார்த்தா தாடியை காணல. தாடி வச்சிருந்தார், 3 நாள்ல தாடி எடுத்துட்டார். அப்போ 1 வாரம் கழிச்சு சந்திக்க வந்தார். கழுத்துல ஒரு தாடியில ஒரு நாடி கட்டு போட்டார். நான் சொன்னேன், இந்த கட்டு கடைசி கால கட்டாச்சு, இந்த கட்டு போட்டுட்டு வந்து நிக்கிறார். என்னப்பா, என்ன வீட்டுல மனைவி கொஞ்சம் விரும்பல. நான் ஒன்னும் சொல்ல கோவப்படல, தட்டி கொடுத்தேன். மனைவியின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய, ஆனால் நபியின் சுன்னத்து நின்று பூர்த்தி செய்ய. என் மனைவியின் விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். அதற்காக ரசூலின் சுன்னத்தை விடுவதா? ஷரியத்தின் அடிப்படைகளை விடுவதா? அல்லாஹ்வையும் ரசூலையும் அதிருப்திப்படுத்துவதா? அல் ஹுப்பு ஃபில்லாஹ் வல் பக்து ஃபில்லாஹ். நான் ஒருவரை நேசிப்பதும் அல்லாஹ்வுக்காக, ஒருவரை வெறுப்பதும் அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் விரும்புவான் என்றால் விரும்புவேன், அல்லாஹ் வெறுக்க சொல்லும் இடத்தில் வெறுக்க வேண்டும். இது எந்த வகையிலே ஹைர் என்று கேட்டேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்தான். அப்படியே போய் விஷயத்தை வீட்டில் போய் சொல்ல, அந்த ஸ்ரீதேவி ஒப்புதல் அளிக்க, இப்ப அவர் தாடியோடு இருக்கிறார். எனக்கு என்ன பெரிய விஷயம்னா, இன்னைக்கு தாடி வைக்கிறதுக்கு கூட நம்ம வீட்டம்மா தான் ஒப்புதல் கொடுக்க வேண்டியிருக்கு. அங்கே ஒப்புதலுக்கு பின்னால் ஒரு அழகிய வாழ்க்கை, ரசூலின் முன்மாதிரியை கொண்டு கணவனுடைய எல்லா இன்பங்களிலும் ஒரு பெண் பங்கெடுக்க வேண்டும். அவரின் சோகத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் பங்கெடுக்கணும். கஷ்டம் வரும்போது விலகி போகக்கூடாது. நிறைய வீடுகளில் கணவனிடத்தில் எதிர்பார்க்கிற காசு கிடைக்கலங்கிறதுக்காக ஹுலா கேட்கிற பெண்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள். ரொம்ப வருத்தமான செய்தி. தான் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவில்லை என்பதற்காக வெளியில போயிடலாம் நினைக்கிறாங்க. நான் சொல்வேன், அவருடைய துன்பத்தில் தோள் கொடுப்பதும் ரசூலின் சுன்னத், சஹாபிகளின் அழகிய முன்மாதிரி. அப்துல்லா இப்னு ரவாஹா நபித்தோழர், சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தனிப்பெரும் அன்பை பெற்றவர். இஸ்லாமிய வரலாற்றில் அவருக்கென்று ஒரு தனி பெயர் இருக்கிறது. ஆற்றல் மிக்க வீரர், போர்க்களத்தின் தளபதி. எல்லாவற்றையும் தாண்டி சையதுனா அப்துல்லா இப்னு ரவாஹா அழகிய குடும்ப வாழ்க்கையின் தலைவர். அவர் வீரர், ரசூலின் அன்புக்கு சொந்தமானவர்,
இன்னொரு பக்கம் தன் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களோடு சமூகத்தில் அழகிய நல்ல பெயரை பெற்றிருக்கிறார்கள். குடும்பத்தில் மிகச்சிறந்த கண்ணியமான குடும்ப தலைவர். ஒரு நாள் தன் மனைவியோடு இருக்க அழுதுட்டாங்க. ஏன் அழுதாங்கெல்லாம் காரணம் யாரும் கேட்கல. மனைவி பக்கத்தில் இருக்கிறாங்க. அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு பார்க்கறாங்க, மனைவி அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா அழுகுது. அப்துல்லா இப்னு ரவாஹா பக்கத்து இம்ராத்துஹு, அவங்க அழுதாங்க, அந்த அம்மா அழுது. கேட்டார், மாஜி புக்கிக்கு, நான் அழுதேன், அது காரணம் இருக்குது. சிறுவி நீயே அழுதுன்னு கேட்டான். நான் தாய்மார்களுக்காக பதிவு செய்கிறேன். ஆண்களோடு நீங்கள் இணக்கமாக போகிற போதெல்லாம் குடும்பம் அழகாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி தவழும், நிம்மதி ஏற்படும். இந்த வாழ்க்கையில் எந்த சூழலிலும் நம்முடைய மகிழ்ச்சி பாதுகாக்கப்பட வேண்டும். அது இணக்கத்தால் மாத்திரம்தான் முடியும். ஒருவர் மற்றவரின் கருத்துக்கு ஒத்துப்போய் பழக வேண்டும். மற்றவரின் கருத்துக்கு மாற்று கருத்து உடைய வாழ்க்கை கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடாது. நீ ஏமா அழுதுன்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்ன பதில் வரலாற்றில் தங்க எழுத்தால் எழுதப்பட்டது. வரலாற்றில் தங்க எழுத்தால். அம்மா, தாங்களை பார்த்தேன் அழுதீர்கள், தாங்கள் அழுதவுடன் எனக்கு அழுகை வந்தது. தாங்கள் அழுததால் அழுதேன். இந்த செய்தியை சாதாரண மனிதர்கள் எழுதல்ல, வரலாற்றில் ஆழம் கண்ட பெருமக்கள் எழுதிவிட்டு இதுதான் குடும்ப வாழ்க்கை. ஒரு கணவனுடைய எல்லா சங்கடங்களிலும், சிரமங்களிலும், சோதனைகளிலும், ஒரு கணவனின் அழுகையிலும் மனைவி பங்கெடுக்க வேண்டும். அவர் சந்தோஷமா இருக்கிற போது எப்படி தோள் கொடுக்கிறார்களோ, துணை நிற்கிறார்களோ, அவரின் துன்ப காலங்களிலும் ஒரு மனைவி தோள் கொடுக்க வேண்டும். அதே போல் ஒரு மனைவியின் எல்லா துன்பங்களிலும் கணவன் தோள் கொடுக்கணும். இது எங்கே ஏற்படும்? ஒருவர் எப்போதும் மற்றவரை தேர்ந்தெடுத்து வாழ்கிற வாழ்க்கை. அல்லாஹ் அதை எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் அழகிய குடும்ப வாழ்க்கையில் மனைவியர்களின் விருப்பத்தை தேர்வு செய்தார்கள் என்பது லட்சோப லட்ச செய்திகளுக்கு சொந்தம். எந்த ஒரு காரியத்தையும் நான் சுயமாக செய்வதில்லை, என் ரப்பின் அனுமதியோடு செய்கிறேன் என்கிறார்கள். அப்படின்னா மனைவியர்களின் விருப்பத்திற்காக மாநபி அவர்கள் வாழ்ந்ததும் அல்லாஹுவின் விருப்பம் என்பதை அழகாக பதிவு செய்கிறார்கள். நான் மனானருக்கு இங்கே முன்னிறுத்தி எல்லோருக்குமாக மேலே குழுமி இருக்கிற பட்டம் பெறுகிற ஆலிமாக்கள் உட்பட அன்பு சகோதரிகளுக்காக சொல்கிறேன். குடும்ப வாழ்க்கையில் வல்லல் நபி அவர்கள் தான் அழகிய முன்மாதிரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல காலகட்டங்களில் ஒரு தடவை நபியினுடைய மனைவிமார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் ஒரு கோரிக்கை வச்சாங்க. நபியுடைய ஒரு அழகிய நடைமுறை இருந்துச்சு. மனைவியர்களுக்கு 4 பங்கு வச்சு கொடுத்துறாரு. இன்னைக்கு ஆயிஷாவுடைய தினம் என்றால் அன்னைக்கு ஆயிஷாவோடு, அடுத்த நாள் உம்மு சலமா என்றால் அடுத்த நாள் உம்மு சலமாவோடு, அடுத்த நாள் உம்மு ஹபீபா என்றால் உம்மு ஹபீபாவோடு, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியர்களின் பங்கு. பள்ளிவாசலின் பணிகளோடு, சமூக பணிகளோடு, வீட்டுக்கான வாய்ப்புகளும் நேரங்களும் அன்னலார் கொடுக்கிற அழகிய முன்மாதிரி. மனைவியர்கள் எல்லாரும் ஒரு கோரிக்கை, யா ரசூலல்லாஹ், தினமும் நாங்க எல்லாரும் தங்களை சந்திக்கணும், தினமும் சந்திக்கணும், அது எங்களுடைய விருப்பம். வாரத்தில் ஒரு நாள் தான் மனைவியை சந்திக்க வேண்டியது வருது. 9 நாளைக்கு ஒருக்க சந்தித்தார்கள் என்று அல்லாமா முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுவாங்க. 9 நாளைக்கு ஒருக்க, ஏன்னா 9 மனைவியர்கள் தினமும் சந்திக்கணும். அது எவ்வளவு சிரமம் எல்லா ரசூலுக்கு தெரியும். மனைவியர்களின் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கணும், தன் சிரமத்தை காட்டிலும். சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அதுல என்ன இருக்கு, நான் வந்துடுறேன். நீங்கள் திறந்து பாருங்கள் வல்லல் நபியின் வரலாற்றை. சுபுகு தொழுகை முடித்துவிட்டு தங்களுடைய பணிகளை நிறைவு செய்துவிட்டு
காலையில் புறப்பட்ட எம்பெருமான் ஒவ்வொரு மனைவியர்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஐஷாவுடைய வீட்டுக்கு வருவாங்க, சலாம் சொல்லுவாங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்ல விசாரிப்பாங்க. கொஞ்ச நேரம் அவங்களோட பேசுவாங்க. அடுத்து உம்மு சலமா வீட்டுக்கு போவாங்க, அவங்கள நல விசாரிப்பாங்க, அவங்களோட கொஞ்ச நேரம் பேசுவாங்க. அடுத்து இப்படி எல்லா மனைவியர்களின் வீட்டுக்கும் ஒரு முறை போய்விட்டு அதற்கு பின்னால் எங்கே அவர்கள் அன்றைய முறையில் தங்க வேண்டுமோ அங்கே உட்கார்ந்து விடுவார்கள். இந்த வரலாற்றை எழுதுகிற பெருமக்கள் பல பேர் எல்லா வீடுகளிலும் இருப்பதும் இல்லை. கொஞ்ச நேரம் பேசுவாங்க, அவர்களுக்கு துஆ செய்வாங்க, அந்த சந்திப்புக்கான வாய்ப்பை கொடுத்து விட்டு எங்கே தங்க வேண்டுமோ அங்கே போய் அமர்வார்கள். இது ரசூலுக்கு சிரமம், தினமும் போக வேண்டும் அத்தனை மனைவியர்கள் வீட்டுக்கும். அவர்களின் விருப்பம் என்பதால் நான் நிறைவேற்றுவேன் என்றார்கள். கயாத்து வரையிலும் நிறைவேற்றினார்கள். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு சந்திப்பிலே மனைவியர்கள் இன்னொரு ஆசையை வெளிப்படுத்தினார். நம்ம எல்லாரும் பெருமானார் எந்த மனைவி வீட்டில் வந்து தங்குவாங்களோ எல்லாரும் அந்த வீட்டுக்கு வந்துருவோம். அங்கிருந்து கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரசூல்கிட்ட பேசிட்டு நம்ம விடை பெறுவோம். அந்த வீட்டில் ரசூல் தங்குவாங்க, பெருமானார் அங்க வர வேண்டியது இல்லை, நம்ம எல்லாரும் அந்த வீட்டுக்கு வருவோம். அப்படி ஒரு விஷயத்தை ரசூல்கிட்ட ஒப்பிக்கிறாங்க. கண்மணி பெருமானார் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நீங்கள் எல்லாம் வரணுங்கிற போது அதை நானும் பிரியப்படுகிறேன் என்கிறார்கள். இங்கே அந்த மனைவிக்காக கொடுக்கிற நேரம், அந்த இரவுனுடைய முற்பகுதி தான் ரசூல் மனைவியர்களோடு, பிற்பகுதி அல்லாஹ்வோடு. ரொம்ப அழகான வாழ்க்கை நடைமுறை. பெருமானார் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நின்று வணங்குவார்கள் என்று அவர்கள் நின்ற நேரத்தின் அளவுகள் உட்பட நமது வரலாற்றினுடைய ஆளுமை மிக்க பெருமக்கள் எழுதுவார்கள். இப்ப ராத்திரி 2 மணியிலிருந்து நிற்க ஆரம்பிப்பார்கள் எம்பெருமான். எல்லாரும் அந்த வீட்டில் அசம்பிளி ஆகிறோங்கிறாங்க, சரிங்கிறாங்க. என்ன நடந்துச்சு? அப்சானாயினுடைய வீடு, ரசூல் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லா மனைவியர்களும் அங்கே எல்லோரும் ரசூலோடு சேர்ந்து உணவு சாப்பிட்டு அவர்கள் விடை பெற அதற்கு பின்னால் ரசூல் குடும்பத்தோடு ஈடுபடுவார்கள். இங்கே உங்கள் கவனத்தில் சொல்கிறேன், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய மனைவியர்களின் அழகான விருப்பத்தை பூர்த்தி செய்வதில் தங்களது சிரமங்களை தாண்டி அதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மனைவி ஒரு விஷயத்துல சந்தோஷப்படுறாங்கன்னா அந்த சந்தோஷத்துல நம்ம கொஞ்சமும் தயவில்லாமல் கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் 1, 2ங்கிறது முக்கியம் இல்லை, ஒவ்வொரு விஷயமும் நான் எடுத்து வாழ வேண்டிய விஷயம். அதனாலதான் சொன்ன, அங்கேயும் சொல்ல முடியாவிட்டாலும் 1, 2 சொன்னாலும் அதை எடுத்து வாழ்கிற இடத்திற்கு நாம் வர வேண்டும். குடும்பத்தில் தேர்வு செய்து வாழ்கிற வாழ்க்கையில் நம்மை கொஞ்சம் நாம் அமைதிப்படுத்தும் இடம் ஏற்படும், சகிப்புத்தன்மை இங்கே ஏற்படும், மனைவிக்காக சில விஷயத்தை தாங்கும் மனநிலை ஏற்படும். அதே போல பெண்களும் இந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்க வேண்டும். கணவன் ஒரு விஷயத்தை விரும்புகிறார், நமக்கு அதுல உடன்பாடு இல்லை, அவருக்காக நாம் மாற வேண்டும் ஷரியத் அனுமதிக்கும் இடத்தில். நான் நிறைய கூட்டத்தில் சொல்லி இருக்கேன், நான் டீ விரும்பி எப்பமாவது சாப்பிடுறது, எப்பதாவது சாப்பிடுவோம், டீ சாப்பிடுவோம், காபி சாப்பிடுவாங்க. எங்க வீட்டம்மா காபி. காலையில சுபஹ் தொழுது என்னுடைய ஹித்மத்தினுடைய துவக்கம், தாய் தகப்பனுடைய ஜியாரத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து முதல்ல வீட்டம்மாவுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை. அவங்க ரெடியா இருப்பாங்க, சுபஹ்லாம் தொழுது அவங்க பிரியப்படுவாங்க, நம்ம செய்து கொடுக்கணும். நான் தான் டீ போட்டு கொடுக்கறது. இது ஒரு கூட்டத்தில் இல்ல, 100 கூட்டத்தில் சொல்லி இருக்கேன். டீயை போட்டு கொடுக்கிற பழக்கம். அவங்க சாப்பிட்டாங்க, அதுக்கு பின்னால நான் பார்த்து அவங்க காபி விரும்புறாங்க. இப்போ என்ன பண்றது, காபி போடுவேன், காபி கொடுத்து அவங்களும் சாப்பிட கொடுப்பேன், நான் கூட குடிப்பேன். அவங்க கேட்பாங்க, நீங்க அவ்வளவு விரும்பி சாப்பிட மாட்டீங்களே. இல்ல ஸ்ரீதேவி, காபி நீங்க விரும்பின போது எனக்கு அதுல விருப்பத்தை அல்லாட்ட கேட்டேன், கொடுத்துட்டான். அல்லாட்ட கேட்டேன், நானும் காபி விரும்பி சாப்பிடணும். இப்ப நான் டீயை விட காபி விரும்புறேன், எனக்காக அல்ல, என் மனைவிக்காக. இதை சொல்வதில் எந்த குறையும் இல்லை, இதுதான் கண்ணியம். ஹாரூன் யஸீலர் வாழ்த்து தந்த, வாழ்ந்து காட்டிய, சமூகத்தை கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. அல்லாவை அடைவது என்பது பள்ளிவாசலில் மாத்திரம் அல்ல, உன் குடும்பத்திலும் அல்லாஹ் கிடைப்பான் என்று உலகத்தில் சொன்னவர்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியின் சந்தோஷத்திலும் அல்லாவை நீ அடைய முடியும், உன் பிள்ளைகளின் அழகிய வளர்ப்பிலும் அல்லாஹ் கிடைப்பான். கணவனின் திருப்தியிலும் ஒரு பெண்ணுக்கு ரப்பு கிடைக்கிறான். அதை தாண்டி ஒரு கணவனின் திருப்தி தான் ஒரு பெண்ணுக்கு சொர்க்கத்தின் வாசலின் கதவு திறக்கப்படுகிற காரணம் என்றார்கள். சொர்க்கத்தின் கதவு திறக்கப்பட வேண்டுமா? உன் கணவரின் சந்தோஷத்தில். அழகாக வாழ்வோம்.
இமாம் புகாரி எழுதுவார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி இடத்தில், ஆயிஷா நீங்கள் கதை சொல்லுங்கள், நான் கேட்க வேண்டும். ஆயிஷா நாயகி சொல்வாங்க, நான் என்ன கதை சொல்லி விடுவேன் காரூணிய சீலர் கேட்பதற்கு. அவர்களுக்கு தெரியாத எந்த சரித்திரம் எனக்கு தெரியும். எனக்கு ஒன்று புரிந்தது, நீங்கள் கதை சொல்லுங்கள், நான் கேட்க வேண்டும் என்று சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களா? நோக்கம் ஒண்ணும் இல்லை, நாம் பேசணும், பெருமானார் கேட்டு மகிழணும். அதை தாண்டி நாம் பேசினால் பெருமானார் கேட்கிற போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம பேச வச்சு ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே என்று நான் சந்தோஷப்படுவேன். பார்த்தீர்களா, என் சந்தோஷத்துக்காக என்னை பேச வைத்தார்கள். அவங்க சந்தோஷம் இல்ல, முதல்ல நான் பேசுனா ரசூல் சந்தோஷப்படுவாங்க. அதற்கு மேலால் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நான் சந்தோஷப்படுவேனே, அந்த சந்தோஷத்திற்காகவே என்னை பேச சொல்வார்கள். இரவில் நான் பேசுவேன், ரசூல் கேட்பார்கள். இன்னைக்கு மனைவியோடு பேசுறதுக்கெல்லாம் கணவன்மார்களுக்கு நேரம் இல்ல, கணவனோடு பேசுறதுக்கு மனைவிக்கு நேரம் இல்ல. எங்கே கணவன் மனைவி கலந்துரையாடலை விட்டோமோ அங்கே விவகாரத்தின் வாசல்கள் திறந்தது, அன்பு குறைந்தது, மனக்களிலே கசப்புகள் ஏற்பட்டது. இன்னைக்கெல்லாம் கணவன் மனைவி ஒன்னா பேசுறது எங்க? இவர் டியூட்டிக்கு போயிட்டு ராத்திரிக்கு வர்றார், வந்துட்டாருன்னா போய் ஒரு ரூம்ல படுத்துட்டு ஒரு பெரிய செல்ல தூக்கிறார். இன்னொரு அந்த மனைவி அந்த அம்மா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு ஒரு செல்ல தூக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் ரெண்டு பேரும் பேசுறது இல்ல. ஒரு அம்மா சொல்லுச்சு, அதுல என் வீட்டுக்காரரு கொஞ்சம் சொல்லுங்க, அவர் என்ன கல்யாணம் முடிச்சிருக்கிறத விட அவர் மொபைல கல்யாணம் முடிச்சிருக்கலாம். 24 hour மொபைலோடு நேரத்தை கொடுக்கிறார். என்னோட அவர் பேசுறதே இல்லை. ஏதாவது பேசினா வேகப்படுகிறார், கோவப்படுகிறார், சங்கடப்படுகிறார், ஏதாவது சொல்லிட்டே இருக்காது என்கிறார். அவர் அதிகமான நேரம் மொபைல். ராத்திரி 2 மணி ஆகுது அவர் தூங்குறதுக்கு. எங்கே இந்த சமூகம் போகிறது? மனைவியோடு பேசுகிறார்கள், பேச சொல்லி கேட்கிறார்கள். அது ஒரு அழகிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை கிடைத்தால் குடும்பம் இணக்கமாக இருக்கும். என் மனைவியின் எல்லா நிலைகளையும் நான் அறிய முடியும், என் நிலைகளை அவர்கள் அறிய முடியும். இன்றைக்கு அறிந்து கொள்ளுதல் குறைந்ததால், புரிந்து கொள்ளுதல் குறைந்ததால் குடும்பத்தில் கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. எங்க சொந்தக்கார பொண்ணு போன் பண்ணி சொன்னாங்க, மச்சான் என் ஹஸ்பண்ட் ஊருக்கு வர்றாங்க, துஆ செய்யுங்க அப்படின்னா. நான் உடனே அல்ஹம்துலில்லாஹ் வாழ்த்துக்கள்மா, ரொம்ப சந்தோஷம், மாப்பிள்ளை ஊருக்கு வர்றாருன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். இல்ல மச்சான் அது இல்ல, அவர் அங்க இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிச்சு. அவர் அங்க இருக்கிறதா நல்லது. ஏமா போய் எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டேன். 3 வருஷம் ஆச்சுங்க. 3 வருஷம் கழிச்சு கணவர் ஊருக்கு வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். 3 வருஷம் கழிச்சு வர்றார், எவ்வளவு எதிர்பார்ப்பு இல்ல. அவர் அங்க இருந்தா டெய்லி சந்தோஷமா 1 மணி நேரம் போன் பண்றார். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், என்ன பேச வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊருக்கு வந்தா டெய்லி ஒரு சண்டை போட்டுருவார். வீட்டுக்கு போன தடவை வந்து ஒரே சண்டை, நிம்மதியாட்டு என்ன வாழ விடல, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. அவர் அங்க இருக்கிறதா கயிறு. வான கயிறுக்கும் லியாஹிலி, கயிறுக்கும் கயிறுக்கும் லியாஹிலிஹி. உங்களின் நல்ல மனிதர் யார்? யார் நல்ல மனிதர்? நான் நல்ல மனிதன் என்று நான் தீர்மானிப்பதில்லை, அல்லாஹ் தீர்மானிக்க வேண்டும். எங்கள் உத்தம நபிகள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்மானிக்க வேண்டும். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைருக்கும் உங்களிலெல்லாம் நல்ல மனிதர், கைருக்கும் லியாஹிலிஹி. அவர் மனைவிட்ட நல்ல பேர் வாங்கணும். அந்த அம்மா சொல்லுது, அவர் வீட்டில் இருந்தாலே பிரச்சனை. இதா அழகிய மனைவி, இதுவா அழகிய குடும்பம், இதுவா அழகிய கணவர். அன்னை ஆயிஷா சொன்ன செய்தியை நான் நிறைய பதிவு செய்தேன். பெருமானார் வீட்டை விட்டு வெளியே சென்றால் ரொம்ப சங்கடப்படுவோம், வருத்தப்படுவோம். வழி மீது விழி வைத்து காத்திருப்பேன், மத்தா எரிச்சோ எப்ப வீடு திரும்புவார்கள். உத்தம நபி வீட்டில் இல்லாத போது, எங்கேயாவது அல்லாஹ்வின் பாதையில் பயணித்து போகிற போது நான் வழி மீது விழி வைத்து காத்திருப்பேன், எப்ப வீடு வருவார்கள். ஏன்? என் பெருமான் வீட்டில் இருந்தால் வீடு கலகலப்பாகும், வீடு மகிழ்ச்சியாகும், வீட்டில் மங்களம் நீடிக்கும். இன்னைக்கு இவர் வீட்டில் இருந்தாதான் பிரச்சனை. ஒரு அம்மா சொல்லுச்சு, ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே கஷ்டமா இருக்கு. ஏன்? எங்க வீட்டுக்காரர் வீட்டில் இருப்பார், பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பார். கணவன் வீட்டில் இருப்பது குடும்பத்தின் பிரச்சனையாக மலருமையானால் அந்த வாழ்க்கையில் என்ன இணக்கம் பார்க்க முடியும்? எனவே குடும்பத்தில் நாம் சந்தோஷங்களை கொடுப்பதில் நம்மை முழுக்க ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பெண்களுக்கும் நான் சொல்லுகிறேன், கணவனின் திருப்தியில் அல்லாஹ்வே கிடைக்கிறான்.
சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்திரி கணவன் கோபப்பட்டு இருக்கும் போது கணவனை கோபப்படுத்தி ஒரு பெண் தூங்குவாள் என்றால் அவ காலை வரையிலும் மலக்குகளே அவ மேல கோபமா இருக்கிறாங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி சொன்ன ஒரு வார்த்தை கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை, அதையெல்லாம் நான் பதிவு செய்யல இங்க. காலை வரையிலும் மலக்குமார்கள் அந்த அம்மா மேல வருத்தத்தில் இருக்கிறாங்க, அந்த அம்மாவுடைய நல்வாழ்வுக்கு துஆ செய்யலை என்று சொன்னால் என் கணவனின் அதிருப்தி எத்தனை பெரிய இடத்தில் போய் என்னை சேர்க்கிறது. எனவே ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுத்து வாழ்கிற வாழ்க்கை. இரண்டாவது, இந்த வாழ்க்கையில் கோபத்தை மென்று விழுங்க வேண்டும். கணவன் கோபப்படுறது முழுக்க நிறுத்திறன், ஒரு மனைவி கோபப்படுறதையும் குறைச்சிக்கிறோம். கணவன் மனைவிக்கு இடையே கோபதாபங்கள் என்பது வரும் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தின் இணக்கம் ஈனாவிடும், நமக்குள்ள பாதுகாத்த அந்த பந்தம் குறைந்து விடும், நேசம் குறைந்து விடும். சில நேரங்களில் சில விபரீதங்களும் சில விவகாரங்களும் கோபத்தின் பாதிப்புகள். எத்தனை பேர்கள் தன் கோபத்தால் நல்ல உறவுகளை இழந்திருக்கிறார்கள், நல்ல நண்பர்களை இழந்திருக்கிறார்கள், நல்ல மனைவியை இழந்திருக்கிறார்கள். பல பெண்கள் தங்கள் கோபத்தால் தங்கள் குடும்பத்தையே இழந்திருக்கிறார்கள். கோபம் ஆபத்தானது. கோபம் மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும், குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா நாயகி சொன்னார்கள், நான் கோபப்பட்டேன் நபியின் மீது. கொஞ்சம் வார்த்தைகளை வேகமா பேசல. அம்மாட்ட ஒரு பழக்கம், அதையெல்லாம் ரசூலுடைய இடத்துல நடத்தி சமூகத்திற்கு காட்ட வேண்டும். எப்படி ஒரு முன்மாதிரி கணவரை நான் பெற்றிருக்கிறேன், உலகத்தில் எத்தனை முன்மாதிரியான மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். நான் கொஞ்சம் கோபப்பட்டேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் வேகமாட்டும் பேசுறேன். வரைத்து வஜ்ஹ ரசூலில்லாஹ், கோபப்பட்டு கொண்டு நபியினுடைய முகத்தை பார்த்தேன். அவங்க எப்படி இருப்பாங்க? நான் கோபப்படும் போது ரசூல் முகம் மாறுகிறதா? இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு ரசூல் இடத்தில் தெரிகிறதா? ஆச்சரியப்பட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் கோபப்பட்ட போது அன்னலார் புன்னகையுடன் இருந்தார்கள். அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நமக்கு நசீபாக்கட்டும். அதுதான் அழகிய முன்மாதிரி. கணவன் எப்போதாவது கோபப்படும் போது மனைவி தன் புன்னகையை காணாக்கி விடக் கூடாது. மனைவி கோபப்படும் போது கணவன் அந்த சிரித்த முகத்தை வீணாக்கி விடக் கூடாது. கோபத்துக்கு பதில் கோபம் அல்ல. ஒருவர் கோபப்படும் போது இன்னொருவரும் எதிர்முனையில் கோபப்பட்டால் அங்கேதான் பல விவகாரங்களும் பல மிகப்பெரிய தவிர்க்க முடியாத முடிவுகளும் நடந்து போய்விடுகிறது. ஒருவர் கோபப்படும் போது இன்னொருவர் அதை சிரித்த முகத்தோடு கையாண்டால் கோபமும் அடங்கும், அந்த சந்தோஷம் தொடரும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. நிறைய நாங்க வாழ்றதெல்லாம் சொந்தமாலாம் வாழ்றது இல்ல. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையை அப்படியே பார்க்கிறது. படுக்கும்போது கூட பெட் எடுத்து உதறுவேன். சில நேரத்தில் வீட்டில் சொல்லுவாங்க, பெட்டு நான் உதறி போட்டுட்டேன். நான் சொல்லுவேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கும்போது உதறி படுத்திருக்கிறாங்க, அதனால நான் அவருக்கு உதறிக்கிட்டேன், நீங்க உதறினது தெரிஞ்சா பரவாயில்ல, தெரியாதுன்னு. எதுக்கு? ஒவ்வொரு விஷயத்திலும் நான் ஜெயிக்கணும், நிம்மதியா இருக்கணும். இன்னும் சொன்னால் நாடே கவலைப்பட்டால் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வோம். அன்னலார் நமது இதயத்தில் இருக்கிற போது, அல்லாஹ் நம்முடைய கல்பில் இருக்கிற போது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. ரப்பை மறக்கிற போதெல்லாம் நாம் சோதனைக்கு ஆளாகிறோம். ரப்பை மறக்கிற போதெல்லாம் பிரச்சனைக்கு ஆளாகிறோம். ரசூலின் சுன்னத்தை விடுகிற போதெல்லாம் சந்தோஷமான வாழ்க்கையை காணாக்குகிறோம். அவன் நினைவுதான் நம்மை நிம்மதிப்படுத்தும். அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வின் நினைவில் வாழுங்கள், அந்த நினைவு உங்களை நிம்மதிப்படுத்தும் என்று அவன் வான்மறையில் ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்தான். அவன் திக்ருங்கிறது அல்லாஹ்னு சொல்றது மட்டும் இல்ல, நினைவெல்லாம் அவனாக மாறுவது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவனாக, இரவும் பகலும் அவனாக, அவன் நினைவாக. அவனை மறப்பது நியாயமில்லை, முறையில்லை. மறந்த வாழ்க்கை அழகும் இல்லை, அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இல்லை. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. இங்கே கல்யாணம் முடிச்ச முதல் நாள் எங்க ஊர்ல ஒரு பழக்கம், மனைவி வீட்டுக்கு வந்துட்டு காலையில நிக்கா முடிச்சுட்டு வந்துட்டு கூட்டு போயிடுவாங்க, மீண்டும் இரவுல அனுப்பி வைப்பாங்க. எங்க வீட்டுல அம்மா வந்த போது, வீட்டம்மா வந்த போது முதல்ல ஒரு செய்தி தான் சொன்னேன், இன்னும் ஞாபகம்,
அவங்களும் ஞாபகத்தோடு சொல்வார்கள், ஏமா அழகான வாழ்க்கையை துவங்குவோம். ஒரே ஒரு விஷயமா, பெருமானாருடைய சுன்னத்து, நான் எப்பமாவது ஆலிம் சார் தான் ஏதோ ஒரு வேகத்துல கோவப்பட்டுட்டேன்னா நீங்க அமைதியா இருந்துருங்க, நீங்க கோவப்பட்டா நான் அமைதியா இருப்பேன். இது என் கல்யாணத்தின் என் மனைவியோடு வாழ்வதற்கு முந்தி எழுதப்பட்ட முதல் ஒப்பந்தம். நான் கோபப்படும் போது ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் அமைதியாக வேண்டும், நீங்கள் கோபப்படும் ஒரு சூழ்நிலை வந்தால் நான் அமைதியா இருக்கணும். கோபம் ஆண்களின் சொத்தல்ல, கோபம் ஆண்களின் சொத்தல்ல, பெண்களும் கோபப்படுவார்கள். அப்போது நாம் அமைதி காக்க வேண்டும். நீ என்ன கோபப்படுற, உனக்கு என்ன அதிகாரம்? ஆணாதிக்கம் கூடும் இடத்தில் நபியின் சுன்னத் இல்லாமல் போகும். ஆணாதிக்கம் குடும்பத்தில் கூடக்கூடாது. என் மனைவிக்கென்று உரிமைகள் உண்டு, சுதந்திரம் உண்டு. என் மனைவியை பேசவிட்டு நான் கேட்பதும் நபியின் சுன்னத். அவங்க கோபப்படும் போது நான் நிதானம் காப்பதும், சிரித்த முகத்தோடு இருப்பதும் அன்னலாரின் அழகிய முன்மாதிரி. அன்னலார் என்னுடைய வாழ்க்கையின் வணக்க வழிபாட்டில் மாத்திரம் அல்ல, என் முஆஷராத்தில், என் குடும்ப வாழ்விலும் மாநபி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், நன்கு அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கிடையே ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். என் பெட்ரூமில் என் மனைவியோடு நான் வாழ்கிறேன், அங்கேயும் அல்லாஹ்வின் நினைவிருக்க வேண்டும், ரசூல் சுன்னத்து பாதுகாக்கப்படணும். இன்னைக்கு எங்க குடும்பத்தில் எப்பமாவது நான் கோவப்பட்டுட்டா எங்க வீட்டம்மா ரொம்ப அமைதியா இருப்பாங்க. கோவப்பட்டா நான் வேற கவனத்தில் உட்கார்ந்துருவேன். ஆனா விஷயத்தை விளங்கிடுவேன், ஏன் கோவப்படுறாங்க, அதை அடுத்து பூர்த்தி செய்கிற வழி என்ன, அந்த காரியத்தை நடத்திடும். அவங்க கோபம் இனி வராமல் ஆக்கணும். அதே போல நம்ம காரியத்தை அவங்க கவனத்தில் எடுத்துக்கிடுவாங்க. அது மாதிரி இன்னொரு முறை நடக்க முடியாம பார்த்துக்கிடணும். இதுவெல்லாம் முன்மாதிரியும் ரசூலின் அழகிய சுன்னத்தும். நேரம் நிறைவாகிறது. 2 விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை காட்டிலும் அவர்களை தேர்ந்தெடுங்கள். குடும்பத்தில் இணக்கம் நீடிக்கும், தொடரும். சந்தோஷம் தொடரும், நீடிக்கும். குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னா அது வாழ்க்கையே இல்லை, வீடுதான் நரகம். மனைவியை நான் பார்க்கறது எனக்கு கோபமா இருக்குது, என்ன பார்த்தா அவங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்குது, அதுக்கு பேரு வாழ்க்கையா? கணவன் மனைவியின் வாழ்க்கை குறித்து வல்லல் நபியின் வரலாற்றை திறந்து பாருங்கள். ஜௌஜுல் ஹபீப், ரசூலுக்கு பேர். அவர்கள் அன்பு தழும்பிய கணவர். நபி பெருமானாருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள், குடும்ப வாழ்க்கை என்று. ஜௌஜுல் ஹபீப், அன்பு தழும்பிய கணவர். நான் ஒரு அழகிய ஆலிமாகலாம், சுன்னத்தான வாழ்க்கை வாழலாம், ஆனால் என் மனைவி நேசிக்கப்படும் இடத்தில் அவர்களை நான் ஆக்க வேண்டும். அன்பு தழும்பிய நிலை அவர்களோடு நான் தொடர்ந்தால் குடும்பம் எத்தனை அழகாகும். கணவன் சொல்லாம வெளியில போகாதீங்க, கணவனுடைய அனுமதி பெறாம எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. கணவன்மார்களுக்கு சொல்லுகிறேன், சரியான முறையான காரியத்திற்கு அவர்கள் அனுமதி கேட்கிற போது தடுக்காதீர்கள், உங்கள் ஆதிக்கத்தை திணிக்காதீர்கள். அல்லாஹ்வும் ரசூலும் அனுமதித்த இடத்தில் நீங்களும் அனுமதி வழங்குங்கள். அவங்க தகப்பனாரை பார்க்கணுங்கிறாங்க, அனுமதி விட்டு விடுங்கள். தாயை பார்க்கணுங்கிறாங்க, அனுமதித்து விடுங்கள். அதெல்லாம் போகக்கூடாது. அடுத்த வருஷம் தான் போகணும். உங்க பாப்பா அப்படிலாம் சரியான ஆளில், உங்க பாப்பாவோடு எனக்கு இணக்கம் இல்லை, அது பின்னால் உள்ள விஷயம். அவர்களுக்கு அருமையான மகள் தங்க தாம்பூலத்தில் வைத்து 18-19 ஆண்டுகள் வளர்த்திருக்கிறார்கள். பெற்றோர்களோடு அவர்களின் இணக்கத்தை கொஞ்சம் நீக்குவதற்கான எந்த காரியத்தையும் எந்த ஆண்களும் செய்யக்கூடாது. அங்கேதான் குடும்ப சந்தோஷம் வீணாகிறது. உங்கள் மனைவியர்களின் குடும்பத்தை குறை சொல்லி பேசாதீர்கள், அதை எந்த பெண்ணும் தாங்க மாட்டார்கள். அவங்க அப்பாவை குறை சொன்னா, அவங்க உமாவை குறை சொன்னா, அவங்க சகோதர சகோதரிகளை குறை சொன்னால் அந்த பெண் ஏற்க மாட்டார். அங்கே உங்கள் இணக்கம் வீணாகும். எதனாலெல்லாம் குடும்பத்தின் சந்தோஷமும் அமைதியும் கெடுமோ, அதில் ஆணும் பெண்ணும் பங்கெடுக்காமல் இருந்தால் அந்த சந்தோஷம் தொடரும். இன்று துவங்கும் மங்களம் மன்னரையிலும் அக்ஷரிலும் தொடரும். உலகத்தில் ஒரு உறவு சொர்க்கம் வரைக்கும் தொடரும் என்றால் அந்த உறவு குடும்ப வாழ்க்கை. கணவன் மனைவிங்கிற உறவு சொர்க்கத்திலும் தொடருகிறது. அல்லாஹ் அப்படி ஒரு நல்ல நசீபை நமக்கு வழங்குவானாக. காலமெல்லாம் இணக்கத்தோடு ஒவ்வொரு குடும்பமும் வாழச் செய்வானாக. கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து விசாலத்தோடு வாழச் செய்வானாக. நாம் அழகாக வாழ்வதால் நாம் அழகாக வாழ்வதால் நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் ஒளிமயமாகும். இன்றைக்கு நான் ஒரு செய்தி படித்தேன். நவீன உலகம் ஆய்வாளர்கள் சொல்கிற ஒரு அழகான செய்தி சமீபத்தில் படித்தேன்.
குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சந்தோஷம் இல்லை, எப்போதுமே மகிழ்ச்சி இல்லாம பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தால் பிள்ளைகள் சோர்வாகவே வளர்கிறார்கள். அவர்கள் அறிவுத்தெழுச்சியும் குறைந்து போகிறது. இமாம் ஷாஃபி ஒரு மருத்துவர், மிகச்சிறந்த ஆய்வாளர். இமாம் ஷாஃபி 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்கிறார், இன்றைய நவீன உலகம் ஆய்வை சொல்லும் போது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே கலகலப்பு இல்லாம சலசலப்பாகவே வாழ்க்கை போச்சுன்னா அந்த குடும்பத்தில் பிள்ளைங்களும் ஒரு தெளிந்தவர்களாக வளர்வதில்லை, சோகமாக வளர்கிறார்கள். இதை கவனத்தில் கொண்டு என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை அழகாக்குவதும் அல்லாஹ்வோடும் ரசூலோடும் கொண்டு என் பிள்ளைகளை வாழ வைப்பதும், உலகம் போற்றும் பிள்ளைகளாக என் பிள்ளை ஆக்குவதும், உலகம் திரும்பி பார்க்கும் இடத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஷரியத்தின் நிழலில் நிறுத்துவதும் ஒவ்வொரு பெற்றோர்களின் கடமை. பிள்ளையை கல்வி சார்ந்து வாழ்க்கை உயர்வு சார்ந்து ஆக்க நினைக்கும் ஒவ்வொன்றிலும் சமமான ஆலோசனை கணவன் மனைவி செய்யணும். அது ரொம்ப முக்கியம். இல்ல என் பையனை நான் டாக்டர் ஆக்குவேன், இவரு பிடிப்பா நிக்கிறார், அந்த அம்மா வேண்டான்னு பிடிப்பா நிக்கிறது. 2 பேரும் இணக்கமாகி இணைந்து நின்று பிள்ளையை எதிர கொண்டு நிப்பாட்டுறது. எப்படி ஆக்கணும்? ஆலிமாக்கணுமா? என்ன ஆபீஸ் ஆக்கணும்னு எங்க உமா சொன்னாங்க, தாப்பனார் சொன்னாங்க ஆபீஸ் ஆக்கிறோம். 2 பேருக்கு ஒரு அழகான வாய்ப்பாக அல்லாஹ் கொடுத்தான். நான் ஓதிக்கொண்டிருந்த மதரசாவில் பட்டமளிப்பு விழாவிலே அங்கே பேச வந்த அறிஞர் சொன்னால், பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தில் தங்க கிரீடம் வைக்கப்படும் என்று தாப்பனார் கண்ணீர் வடித்தார்கள். நான் எவ்வளவோ அந்த காரியத்தில் அல்லாஹ் எனக்கு உதவி செய்தான். உங்க உம்மா தாப்பா உன்னை ஆபீஸ் ஆக்க சொன்னாங்க, ஆக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு பாரு, எங்களுக்கு சொர்க்கத்தில் கிரீடம் என்று அந்த ஹஸரத் பேசினாங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. காலமெல்லாம் அதை சொன்னாங்க. நானும் அவங்க கடைசி காலத்தில் சொன்னேன், சந்தோஷமா உலகத்தை விட்டு நீங்க பிரியணும். ஏன்? உங்களுக்கு சொர்க்கத்தில் என்னை ஹாஃபிஸாக ஆக்கியதால் கிரீடம் உண்டு. குர்ஆனின் நிழலில் நாங்கள் கடுகளவு பிசகுவதில்லை. நபியின் சுன்னத்தில் எந்த ஒன்றையும் நாங்கள் விடுவதற்கு எந்த காலத்திலும் எங்கள் மனம் இடம் கொடுக்காது. அப்படியானால் நான் வாழ்கிற அழகிய வாழ்க்கை என் பிள்ளைகள் வாழ வேண்டும். அதற்கு நீங்கள் ரொம்ப அழகான வாழ்க்கை, குடும்பத்தில் இணக்கமான வாழ்க்கை. ஒரே பிரச்சனைன்னா அந்த வாழ்க்கையினுடைய சந்தோஷம் போயிடும், நிம்மதி போயிடும். வீட்டில் நிம்மதி இல்லை, எங்க நிம்மதி கிடைக்கும்? வீட்டில் நல்ல பேர் வாங்காதவங்க சமூகத்தில் நிக்க முடியாது, நிலைக்க முடியாதுங்கிறாங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இணக்கங்களை தருவானாக. கணவன் மனைவியின் அந்த உறவை அழகாக்கி அருமையாக்கி அன்னலாரே முன்மாதிரியாக அங்கே நின்று வாழ்கிற இடத்தை நமது பிள்ளைகள் பெறச் செய்வானாக. ஹயாத்து வரையிலும் நம்மையும் நமது மனைவி மக்களையும் முடங்கி விடாமல், படுக்கையாகி விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல் இரக்கமுள்ள ரப்பு வாழ வைப்பானாக. ஹயாத்து வரையிலும் அவனை நின்று வணங்க தௌஃபீக் செய்வானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் ரத்தமும் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் இரக்கமுள்ள ரப்பு பரக்கத் செய்வானாக. நாடு தழுவிய நிம்மதியை வழங்குவானாக. மூமின்கள் வாழும் இடமெல்லாம் அமைதியை அல்லாஹ் நசீபாக்குவானாக. நம்முடைய நாட்டிலும் மனித நேயம், சகோதரத்துவம் என்றும் நீடிக்க செய்வானாக. மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை, ஹான்காக்களை, வக்ஃபுகளை இரக்கமுள்ள ரப்பு பாதுகாத்து தந்தருள் புரிவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. என் அன்பு சகோதரர் மணாளர் நூரானி ஹதரத் அவர்களுக்கும் அவர்களின் துணைவியாருக்கும் இடையே அல்லாஹ் ரசூலின் அருமையான அந்த சுன்னத்தான வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எப்படி அழகானதோ அப்படி அழகாக்கி வழங்குவானாக. ஆண் பெண் குழந்தைகளை நசீபாக்குவானாக. ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டும் விட்டுக் கொடுத்தும் விசாலத்தோடும், இன்னொரு பக்கம் ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுத்தும் அழகாக வாழ்ந்து சுவர்க்கத்திலும் இந்த உறவை தொடரச் செய்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதர வைத்து, குறிப்பாக உலமாக்கள், ஹலீஃபாக்கள், மேடையில் அமைந்திருக்கிற
எங்கள் மரியாதைக்குரிய பாபா அவர்கள் உட்பட, காசி சாப் உட்பட எல்லோருடைய துவா, குறிப்பாக சங்கை மிக்க அப்துல் அசீஸ் ஹசரத் அஹமத் பரக்காத்துகும், இன்னும் நிறைய உலமாக்கள் மேடையில் இருப்பார்கள், அத்தனை பேர்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.